அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத கைலாசநாதர் திருக்கோயில் ஸ்ரீவைகுண்டம் நவகைலா கோயில்களில் 6வது ஸ்தலமாகவும் நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் சனி ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது. இந்த கோயிலின் கொடிமரம் கன்னியாகுமரி உள்ள தேவி கன்னியாகுமரியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள நடராஜர் சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுகிறார். சனி பகவானின் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபட பக்தர்கள் இந்த 6வது நவகைலாச கோயிலில் இறைவனை வழிபடுகின்றார்கள். ஸ்ரீவைகுண்டம் பூலோக கைலாசம் அல்லது பூமியின் கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. திராவிட கட்டடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோயில் 3 பிரகாரங்களை கொண்டுள்ளது. கோயிலை சுற்றி ஒரு கருங்கல் சுவர் உள்ளது. அதன் அனைத்து சன்னதிகளும் உள்ளடக்கியுள்ளது. மற்ற கோயில்களைப் போல் அல்லாமல் இந்த கோயிலின் ஒரு தட்டையான நுழைவாயில் கோபுரத்தை கொண்டுள்ளது. இந்த கோயிலில் நாயக்கர்கள் கலையை பிரதிபலித்த கலைநயமிக்க பல சிற்பங்கள் உள்ளன. கொடிமரத்துக்கு அருகில் உள்ள மேற்கு நோக்கிய சன்னதியில் யாழி தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் உள்ளது. அங்கு நடராஜ பெருமாள் எழுந்தருளியுள்ளார். காவல் தெய்வமான பூதநாதரின் மரச்சிலையை கொண்ட சன்னதி இந்த கோயிலில் ஒரு முக்கியமான சன்னதி ஆகும். சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது அவருக்கு முதன்மை பங்கு அளிக்கப்படுகிறது. இந்த கோவில் அளவில் மிகவும் பெரியது. சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வதன் மூலம் திருமணத்தில் ஏற்படும் தடைகளை நீக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மேலும் அம்மனுக்கு பொரி மற்றும் பால் சமர்ப்பித்தால் திருமண தடைகள் நீங்கும். இந்த கோவில் உள்ள அம்மனை முஸ்லிம்களும் வழிபடுகின்றார்கள் என்று கூறப்படுகிறது.